ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி டேபிள்ஸை வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு எந்த டேபிள்னு முதல்ல வாங்கிக்கிறோம். சரியா? டேபிள் எந்த டேபிள்னு வாங்குகிறோம். இன்ட்டு அது வந்து ஒரு இன்டீஜராக இருக்கணும்னு பார்த்தோம். கரெக்டாக? டேபிள்ஸ் வந்து இன்டீஜரில் தான் இருக்கும். ஒன்றாம் வாய்ப்பாடு, ரெண்டாம் வாய்ப்பாடுன்னு சொல்கிறோம்ல, அது. ஓகேவா? அதாவது எத்தனை வரைக்கும், 10 வரைக்குமா, 15 வரைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த லிமிட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸ் இன்னு, ஓகேவா, இன்னும் இதில் ஒரு ரேஞ்சு எதுலேருந்து 1ல் இருந்து இந்த லிமிட் வரைக்கும் எனக்கு வேணும். கரெக்டாக? ஸோ 1ல் இருந்து லிமிட்டு ப்ளஸ் 1ன்னு போடுறேன். எதனால் அப்படின்னா, லிமிட் -1 வரைக்கும் தான் நம்மளுக்கு, அதாவது எண்டில் நம்ம தரப்போகிறோம் இந்த லிமிட்டுங்கிறத. ஓகேவா? ஸோ எண்டு -1 வரைக்கும் தான் உங்களுக்கு சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கரெக்டாக? சப்போஸ் நீங்கள் 10வது 10 வரைக்கும் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இது 9 வரைக்கும் தான் சீக்வன்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1ன்னு போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா 10 வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போது நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ணோம், டேபிள். எந்த டேபிள்? டேபிள் இன்ட்டு டேபிள் ஸ்டார் எக்ஸ். ஓகேவா? ஸோ F5 ப்ரெஸ் பண்ணுறேன் நான். இப்போது F5 சொல்லுங்கள், எந்த டேபிள் ஜென்ரேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு 5th டேபிள் ஜென்ரேட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஒரு 10 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 5, 10, 15, 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருச்சா? புரிஞ்சுதுங்களா? டேபிள் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சா? 5வது டேபிள் கரெக்டு தானே? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேபிள் ஸ்டாரா இல்லை எக்ஸ்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு ஒர்க்காக பார்ப்போம். டேபிள் ஸ்டார் எக்ஸு. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதுங்களா டேபிள் ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது? இங்கே என்ன எழுதிருக்குன்னு புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிரிண்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு?
இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ 15ஆம் வாய்ப்பாடு 15வது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. ஸோ உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்லேயே வந்துருச்சா இப்போ? ஸோ இதுதான் என்ன சொல்கிறது, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு. 15ஆம் வாய்ப்பாடு 15வது வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஈஸியாக இருக்கா டேபிள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு? நான் பதிலையே காணோம். ஃபார் லூப் எதனா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. ஸோ ஒன்றுமே பண்ணல நான். இங்கே ஏன் வந்து லிமிட் ப்ளஸ் 1 கொடுத்தேன்னு ஒரு டவுட் வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எண்டு எப்போதுமே எண்டு -1 வரைக்கும் தான் ரேஞ்சு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நான் 15ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 15 - 1 14 வரைக்கும் தான் இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், லிமிட் ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். லிமிட் இங்கே 15ன்னு கொடுத்தேன்னா 16 வரைக்கும் எனக்கு இது போகணுன்னு சொல்லியிருப்பேன். 16 - 1ன்னா 15. அப்போ 1லேருந்து 15 வரைக்கும் எனக்கு சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எக்ஸில் வந்து என்ன இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வரைக்கும் இருக்கும். ஸோ டேபிளோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன்னா, ஏதாவது 5ன்னா 5ன்னு இருக்கும். 5 இந்த எக்ஸு நான் வந்து எதுக்கு பெருக்கல் குறிக்காக நான் அங்கே கேபிட்டல் எக்ஸ் போட்டிருக்கேன். சரியா? வேறு ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேணாம். இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணாம் அப்படின்னா ஸ்டார்னே போட்டுக்கோங்க. அதுதான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்னு பார்த்தோம். ஸோ இந்த பிரிண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் கமா கொடுத்து எத்தனை வேல்யூ கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். அதுதான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட என்ன சொல்கிறது, ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் கமா கொடுத்து எத்தனை வேல்யூஸ் வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் எந்த டேபிளோ அந்த டேபிள், அதுக்கப்புறம் இந்த ஸ்டாரை அல்லது பெருக்கல் குறி போட்டுட்டு, அதுக்கப்புறம் எந்த லிமிட் வந்து 1 2 3 4 அந்த மாதிரி 15 வரைக்கும் வரும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் ஈக்குவல் டு போட்டுட்டு அந்த வேல்யூஸு, சரியா, 2 நம்பரை பெருக்கி என்ன வேல்யூ வருமோ அந்த வேல்யூ அதை நான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அந்த வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதுதான் இந்த ஃபார்மேட்டு. ஏதாவது டவுட் இருக்கா ஃபார் லூப்பில்? வேறு ஏதாவது இன்னொரு ப்ரோக்ராம் போடலாமா? எனி டவுட்ஸ் இன் ஃபார் லூப்? சொல்லுங்கள் மக்களே. ஏதோ சந்தேகம் இருக்கா? ஆமாம், என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். அதுதாங்க நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்ததுக்கு பதிலாக இப்போ ஸ்டார்னு போட்டிருக்கேன்னா, இப்போது ரன்னு கொடுக்குறேன். இப்போது எனக்கு 7ஆம் வாய்ப்பாடு 16 வரைக்கும் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு டேபிளோட வேல்யூ என்ன கொடுத்தேன், 7. கரெக்டாக? லிமிட் என்ன கொடுத்துருக்கேன், 16. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறேன், ஹவ் இட் வில் ஜென்ரேட், ரேஞ்ச் 1லேருந்து 16 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து உங்களுக்கு 7 7 7 வருதா ஃபஸ்ட்டு. ஸோ டேபிள் கமா, அந்த கமா வராது. அதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டார் வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வரணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இந்த ரேஞ்சில் வந்து 1 2 3 16 வரைக்கும் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன், பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டேபிளோடைய வேல்யூவும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ரிசல்ட்டு வரணும்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்துருச்சு.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னும் டவுட் இருக்கா என்ன? எனக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வேணாம் சார், எனக்கு நார்மலாக இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டார், இந்த ஸ்பேஸு, இந்த ஈக்குவல்ட்டுக்கு இடையில் இருக்கிற ஸ்பேஸ் வேணால் மாஞ்சிரும், பட் மற்றதெல்லாம் வரும் அந்த ஸ்பேஸு. ஆமாம், இப்போ அடுத்து 15 வரைக்கும் வந்துச்சா? ஸோ இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தெரியுதுங்களா? நான் ஸ்பேஸ் கொடுத்துருந்ததுனால 2 பக்கமும் ஸ்பேஸ் இருந்துச்சு, பட் இப்போ அந்த ஸ்பேஸ் குறைஞ்சிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு? ஸோ இதெல்லாம் தான் லூப்பிங். ஒரு டேபிள் வந்துட்டு ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்டு ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரே நிமிஷம். என்னன்னு சொல்லு. கிளாஸ் முடிஞ்சு இல்லையா? மணி 12 ஆக போகுது. எப்படி கதை தட்டிட்டு இருக்கீங்க? எப்படி வருவாங்க? நடத்திட்டு இருக்க. அட ஒரு செகண்ட்னு சொல்லிட்டு கதை தட்டிட்டு சாப்பிடலே மயங்கிக்கிட்ட போயிட்டே மூணுகிட்ட கூப்பிடுறேன். ஹலோ. So looping so far is clear. முடிஞ்சதுன்னா இன்றைக்கி கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது, அட்வான்ஸாக கிளாஸை எடுக்கணுன்னாலும் சொல்லிடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு ஈவினிங் கிளாஸ் ஒர்க் இருக்கிறதோ அல்லது வந்து வேறு காலேஜு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குது, ஈவினிங் வேணாம் மார்னிங் வேணும்னாலும் சொல்லுங்கள், மார்னிங் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ மறக்காமல் அந்த 3 அசைன்மெண்ட்டும் அனுப்பிச்சிருங்க இன்றைக்கி. ஓகேவா? ஓகே. சபரி, நீங்கள் ஆன்லைன் கம்பைலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறேன் நான். ஓகேம்மா, தேங்க்யூ.